ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஒரு பேசுவோம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் முதலாக களத்தில் இறங்கி வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். 3.5 நிமிடம் பேசி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அடியே 1.5 நிமிடம் பேசினால் என்ன பேசினார் என்பதுதான் கேள்வி. அவர் பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் ஒன்றல்ல, இது ஒன்று மட்டுமே அப்படி நடக்கவில்லை, இதுபோல் 24 பேருக்கு நடந்திருக்கிறது என்று அவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து மேடையில் வைத்திருக்கிறார். இது ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் நிலைய கொலைகள். ஆகவே நம்முடைய விஜயினுடைய கோட்பாடு அல்லது அவர் முன்வைக்கும் கருத்து என்ன என்றால், ஒரு அம்மாட்ட மட்டும் நீ சாரி கேட்டுட்டு போனால் போதுமா, 24 பேர்ட்டையும் கேளு, 24 பேருக்கும் ஆளுக்கு 3 சென்ட் இடம் கொடு, எல்லா சலுகையும் ஒரே மாதிரி பண்ணு, அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் சாவு என்ன அவருக்கு மட்டும் கொடியது மற்றவர்களுக்கெல்லாம் எளியதா என்று கேட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த சிந்தனை பாங்கு ஆளுங்கட்சிக்காரனுக்கு தான் அந்த அறிவில்லை என்றால் எதிர்கட்சிகளாவது சரியான நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். இந்த ஆளு ஸ்டாலின் அந்த அம்மாவிடம் பேசுகிறார். அம்மா சாரிம்மா சொல்லிவிட்டு, ஏதோ எல்லாம் நான் பண்ண சொல்லியிருக்கேம்மா, வருத்தப்படாதையே, நடந்துருச்சம்மா, நான் வருத்தப்படுறேன் என்று சொல்லிவிட்டு கதையை முடித்து விட்டார். அதே மாதிரி சாரிம்மான்னு ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னால் அது என்ன நீதி? நீதி என்றால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும். இந்த 23 பேரினமும் சாரி சொல், இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம். நான் கேட்கிறேன், இந்த காளையா மிதித்து விட்டார்கள் சாரி சொல்வதற்கு? நடந்திருப்பது கொலை. காலை மிதித்தால் சாரின்னு சொல்கிறது சரி, தவறுதலாக பட்டுவிட்டது, உன்னை மிதிக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை என்று நாம் சாரி சொல்லும்போது அவனும் சரி, உன்னுடைய நோக்கம் அது அல்ல, தவறுதலாகப்பட்டு விட்டது, நான் பொறுத்து கொள்கிறேன் என்று சொல்லி அவனும் சொல்லுவான். படம் என்றால் தட்ஸ் ஆல் என்று அவனும் சரி என்று ஏற்றுக்கொள்வான். நடந்திருப்பது கொலை, இதெல்லாம் சாரி சொல்லி தீருமா? ஒரு உயிர் போயிருக்கிறது. தவறுதலாக ஒரு மனிதன் ஒரு உயிரை போக முடியாது. சாரி எப்பொழுது சொல்லுகிறோம் என்றால், தவறுதலாக நோக்கமில்லாமல் நான் அதை செய்துவிட்டேன், ஆகவே சாரி என்று சொன்னால் சரி, அதனால் ஒன்றும் குற்றமில்லை என்று எளிய தவறுகளுக்கு சொல்லுகின்ற ஒரு சொல்லை நீ போய் கொலை செய்துவிட்டு, அது போலீஸ்காரன் சுற்றி நின்று 5 பேர் அடி என்று அடித்திருக்கிறான். ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு ஒரு நேர்மையான பேர் கிடையாது, அவளுக்கு தொடர்புடைய அதிகாரிகள் கீழேயும் மேலேயும் 2 பெரிய அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு, இவர்களையெல்லாம் வைத்து இவ்வளவு பெரிய கொலையை செய்துவிட்டு, ரொம்ப எளிதாக இது மாதிரி நம்முடைய ஆட்சியில் நடக்கிறதே, எப்படி ஒரு போலீஸ்காரனுக்கு நம்முடைய ஆட்சியில் கொலை செய்ய தைரியம் வரலாம் என்று அல்லவா ஒரு முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும். இது முதல் தடவையாக இருந்தால் அவர் சிந்திப்பார். 24 முறை இது நடந்திருக்கிறது, ஒரு நாளும் அவருக்கு உறுத்தவில்லை, எந்த மனிதனுடைய சாவும் அவரை உறுத்தவில்லை. இது நாம் ஆள்வது ஆட்சி தானா? எந்த மனிதனுக்காவது உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? பேச்சு சுதந்திரம் என்கிறோம், எழுத்து சுதந்திரம் என்கிறோம், கூட்டம் கொடுக்குற சுதந்திரம் என்கிறோம், தொழிலாளர் சங்கம் வைக்கிற சுதந்திரம் என்கிறோம். மனிதன் உயிர் வாழ்வதற்கே இங்கே சுதந்திரம் இல்லை. ஒரு போலீஸ்காரர் நினைத்தால் அடித்து கொண்டு விடலாம். 24 23 பேர் தூக்கு போய்விட்டானா? ஏற்கனவே 23 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கின்றன. எவ்வளவோ காலமாக வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்த கோர்ட்டுக்கு போவோம். அவன் சாதாரணமாக சாகின்ற வரையிலும் நம்முடைய நாட்டில் நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவதே இல்லை. பொன்முடியெல்லாம் தண்டனை பற்றி எவ்வளவோ காலமாகிவிட்டது. ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட்டில் வைத்து விட்டால் முடிந்தது. பொன்முடி அவர் காலத்தை சௌரியமாக கடித்து விட்டு போய்விடுவார். அப்புறம் அவர் இல்லை என்று சொல்லி வழக்கை முடித்து விடுவார்கள். இதுதான் நம்முடைய நாட்டு நீதிமுறை. மாதிரி விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை 3/4 பங்கு, தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை 1/4 பங்கு. இதுதான் நம்முடைய சிறைச்சாலைகளின் நிலை. ஒரு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்க வேண்டிய கைதியை 2 ஆண்டுகள் வைத்திருப்பார்கள். அவனுக்கு தண்டனை கொடுத்திருந்தால் 6 மாதம் தான் அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை. ஆனால் அவன் 2 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாக இருப்பான். இதை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டிலே எந்த கட்சியும் தயாராக இல்லை. அதே மாதிரி தான் சொல்லுகிறேன். என்ன காளையா வைத்து விட்டான் சாரி சொல்வதற்கு? கண்ணகி பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த இடத்திற்கு ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்த இடத்தில் கோவலனை கொண்டு விட்டு ஸ்டாலின் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் ஸ்டாலின்? அம்மா கண்ணகி சாரிம்மா, நடந்துருச்சு, பார்த்துக்குவோம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, சரிம்மா, இடமெல்லாம் தர சொல்கிறேம்மா, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு வீடு தர சொல்கிறேன், வாங்கிக்கம்மா, பார்த்துக்குவோம்மா,
ஓ, விசாரிப்போம்மா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. அப்படி சொல்லியிருந்தால், அந்த பெண்ணுக்கு சொல்லியிருந்தால் எவ்வளவு கேலியாக உனக்கு தெரியுமோ கண்ணகிக்கு, அதே மாதிரி தான் எனக்கு திருப்புவனம் அந்த தாயிடம் சொல்லியதுன்னு எனக்கு தோன்றுகிறது. என்ன நீ பேசுகிற? அந்த அம்மா சரியான உணர்வோடு பேசியிருந்தாயே, உன் ஆட்சியில் இதான் ஏன் நடக்குது? ஏற்கனவே 24 தடவை நடந்திருக்கு. இப்போ என் வீட்டில் நடந்தது 25வது தரம். இது முடிஞ்சு போச்சா? நடவடிக்கை எடையா? இந்த பாரு, நான் எப்பவும் இந்த கூழையும் இந்த கஞ்சியும் குடிச்சு பழக்கப்பட்டவ தான். நான் இந்த குடிசையில் தான் காலமெல்லாம் வாழ்கிறேன். அதனால் நீ ஒன்றும் எனக்கு இடமும் தர வேண்டாம், எனக்கு நீ வேலையும் தர வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி நான் கஞ்சி குடிக்காமல் இருந்தேன். இப்போ என்ன மாட மாளிகையிலே வாழ போகிறேன்? என் மகன் செத்து போனேன். முதல்ல அதுக்கு நீதி வழங்கு. கொன்னவன் 5 பேரும், அவனுக்கு துணையாக இருந்த கீழ் அதிகாரி, மேலதிகாரி, அந்த பொம்பளை எல்லாரும் தூக்குக்கு போகணும். அதை நீ வழிவகுப்பியா? அதை விட்டுவிட்டு என்னமோ எனக்கு சாரி சொல்லி என்னமோ ஆக போகுது. எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். நான் அந்த குடிக்கிற கஞ்சியை காலமெல்லாம் குடிக்க என்னால் முடியும். இப்போ என்ன, நான் பெரிய பணக்காரியாக போகிறேன் என் மகனை சாக கொடுத்துட்டு என்று அந்த பெண்ணுக்கு சொல்ல தெரியவில்லை. ஏன் சொல்ல தெரியவில்லை என்றால், அதை சொல்லிக் கொடுப்பதற்கு, அந்த கருத்தை ஊட்டுவதற்கு எதிர்க்கட்சிகள் இங்கே இல்லை. அவர் என்ன செய்தார் நம்முடைய விஜய்? எதிர்க்கட்சி அந்த அம்மாவுக்கு மட்டும் சாரி சொன்னியா, இவங்களுக்கெல்லாம் சாரி சொல்ல வேண்டாமா? அந்த அம்மாவுக்கு மட்டும் வீட்டு மனை கொடுத்தியா, இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா? இதான் கேள்வி. இதானா என்று கேட்கிறேன். இதானா நீதி? ஒரு உயிர் போனதற்கு ஒரு வீட்டு மனை கொடுப்பதும் சாரி சொல்வதும் தான் நீதியா? உயிருக்கு உயிர், அதுதான் நீதி. உயிருக்கு உயிர். இவன் பூராவையும் தூக்கிலப்படும். அது வரையிலும் நான் அந்த குடிக்கிற கஞ்சியை குடிச்சுட்டு இருக்கேன், உங்கள்கிட்டேருந்து எனக்கு எந்த நன்மையும் வேண்டாம் என்று சொல்வதற்கு அந்த தாய்க்கு தெரியவில்லை. அதுபோல் அந்த தாயினுடைய சிந்தனைகளை வளர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு இங்கே தெரியவில்லை. ஒரு பெரிய எதிர்க்கட்சி, நான் நாளை முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் சொல்லுகிறார், இவர்களுக்கும் சாரி சொல்லு, இவர்களுக்கும் வீட்டு மனை கொடு. இதுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த 24 பேரையும் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம். இந்த 24வது ஆள் செத்திருக்கவில்லை என்றால் இவரும் அந்த 23 பேரை பற்றி கவலைப்பட மாட்டார். இதற்கு முன்னால் லாக்கப்பில் 23 பேர் செத்தார்களே, அவர்களெல்லாம் தேடுகின்ற நிலை இவருக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், ஆர்ப்பாட்டம் 24வது ஆளுக்கு நடத்துவதனால் அந்த 23 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறார். இவர்களுக்கு சமநீதி என்பது இவர்களுக்கு வீட்டு மனை கொடுக்க வேண்டும். உயிருக்கு உயிர் சமநீதி இல்லை. எவன் சாத்தான் குளத்தில் அடித்து கொண்டானோ அந்த அதிகாரி தூக்கில் தொங்க வேண்டும். அதுதான் சமநீதி. எந்த போலீஸ்காரன் சுற்றி நின்று திருப்புவனம் பையனை அடித்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் தூக்கில் தொங்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு சும்மா இந்த மனதினுடைய அந்த எழுச்சியை நாம் கெடுத்து விட்டு, பிள்ளை செத்ததை விட்டு பாரு. அந்த திருப்புவனம் பையன் கேட்குறான், இந்த செத்து போன பையனுக்கு, தம்பி என்ன நீங்கள் காட்டுக்குள்ளே கொண்டே மனை கொடுத்துருக்கீங்க, அங்கே தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அங்கே எப்படி இருக்குது? அப்புறம் நீங்கள் வேலை கொடுக்குறது என்ன 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? திருப்புவனத்தில் கொடுத்தீங்கன்னா நான் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். கோரிக்கைகள் பெருக்கப்படுகின்றன, கோரிக்கைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. செத்த மனிதனும் அவன் வதைப்பட்டதும் அவன் துடிதுடித்ததும் நம்முடைய வீட்டில் ஒருவன் இல்லாமல் போனதும் இப்பொழுது பெரிதாக தெரியவில்லை. அடுத்த கட்டத்திற்கு போகிறது. கோரிக்கை பெருக்கப்படுகிறது, கோரிக்கை திருத்தப்படுகிறது. இந்த நிலைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு வந்து விட்டோம். நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து யோசனை சொல்லியிருந்தால், உங்கள்கிட்ட நிலமும் வேண்டாம், உங்கள்கிட்ட இடமும் வேண்டாம், உங்கள்கிட்ட சலுகையும் வேண்டாம். முதல்ல உன்னுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி என்பதற்கான அடையாளம் தான் அது. போலீஸ்காரனாக கொண்டு விடுவானா? அவன் கொள்வதற்கான அதிகாரம் உன்னுடைய ஆட்சியில் இருக்கிறது. எல்லாரையும் அவிழ்த்து விட்டு வைத்திருக்கிறீர்கள். நீயும் அவிழ்த்து விடப்பட்ட மனிதனாக ஆட்சி செய்கிறாய். நீ போலீஸ்காரனை துணைக்கு வைத்துக் கொண்டு எல்லா கொலைகளும் அட்டூழியங்களும் செய்கிறாய். போலீஸ்காரன் உன்னை துணையாக வைத்துக் கொண்டு எல்லா அட்டூழியங்களும் செய்கின்றான். இந்த போலீஸ் முறையே சரியில்லை. இது வெள்ளைக்காரன் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வைத்த முறை. எந்த ஒன்றும் கிடையாது. ஆட்சி சொன்னால் அவன் மீது ஏவப்பட்டால் வேட்டை நாய் முயலின் மீது பாய்வது போல அந்த நாய்கள் எதிர்க்கட்சியின் மீது அல்லது சுதந்திர இந்திய தலைவர்களின் மீது பாய்ந்தது போல இன்றைக்கு போலீஸ் அப்படித்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் கொண்டு போய் காந்தியை நிறுத்தினால் அவர் ராஜ துரோக குற்றம் என்று வெள்ளைக்கார நீதிபதி சொன்னான். என்ன ராஜ துரோகம்? அவர் என்ன செய்தார்? அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், சிறைச்சாலையில் வைக்கிறார்கள், எரவாடா சிலைக்கு கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் செய்கின்ற வகையிலே உருவாக்கிய போலீஸ் இப்பொழுது சுதந்திர இந்தியாவிலும் இருக்கிறது. அந்த போலீஸ் அமைப்பை ரொம்ப நேர்மையான அமைப்பாக, பொறுப்புடைய அமைப்பாக, தவறு செய்தால் அந்த தவறுக்கு தண்டனையை ஏற்கின்ற அமைப்பாக வைக்காமல், இந்த பையன் ஒரு பெட்டிஷன் எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் வந்தேன்,
வருகின்ற வகையில் ஒருவன் என்னை அடித்து விட்டான். என்னுடைய பர்ஸை பறித்து கொண்டு போய்விட்டான், அடித்து விட்டான். அதை தேடி தாருங்கள் என்று மனு கொடுத்தால் அந்த மனு தூங்கும். இவன் ஒரு வட்டச் செயலாளரை கூட்டிக் கொண்டு போய் அதை கொடுத்தால் பைய விசாரிப்பார்கள். ஆளுங்கட்சியினுடைய ஏவல் நாய்களா போலீஸு? எதிர்கட்சிக்கோ மற்ற பொதுமக்களுக்கோ அவர்கள் பயன்பட மாட்டார்களா? இப்படி ஒரு அமைப்பை வைத்து கொண்டு இதற்கு காக்கி சட்டை போட்டுக்கொண்டு பல கோடி ரூபாய் இதற்கு செலவழித்து கொண்டு அவர்களால் மக்கள் பெற்ற நன்மை என்ன? இந்த நாடு பெற்ற நீதி என்ன? இந்த நாடே வாழ்வதற்கு தகுதியுடைய நாடுதானா என்று கேட்கிறேன் உங்களுடைய ஆட்சியின் காரணமாக. சரி, ஆளுங்கட்சி தான் இந்த நிலையில இருந்து தொலைக்கிறது என்று சொன்னால் ஒரு எதிர்கட்சிக்காரராவது ஏன் உயிருக்கு உயிர், அதுதான் நீதி. அவருக்கு போய் என்ன 2-3 சென்ட் நிலம் கொடுத்தால் அது சரியாக போய்விட்டதா? ஏன் அவருடைய உணர்ச்சிகளை மழுக்குகிறாய்? மழுக்கி விட்டா இவன் அடுத்தாற்போல் கேட்கிறான், அந்த இடம் சரியில்லை, எனக்கு வேற இடம் தான் என்று கேட்கிறான். செத்தது போய்விட்டது, அவன் அடிபட்டது போய்விட்டது, கொடூரமாக தாக்கப்பட்ட உணர்வுகள் எல்லாம், அந்த அழுத கண்ணீர் எல்லாம் போய்விட்டன. இடத்தை மாற்றி கேட்கிறான். எவ்வளவு தூரம் மக்களை மழுங்கடித்து விடுகிறோம் என்று பார்த்தீங்களா? ஆளுங்கட்சியும் இதே தன்மை, எதிர்கட்சி விஜய் பேசுகிற ஆர்ப்பாட்டத்தின் தன்மையும் அதுதான். ஒருத்தருங்க கூட அதை சொல்ல தெரியாதா? ஏன் சாரியம்மா இந்த 24 பேர்த்த கேட்கலைன்னா என்ன? முதலமைச்சர் கேட்க வேண்டுமா? அப்பொழுதுதான் நீதிக்கு நீதியா? 24 பேரிடம் கேட்பதற்கு என்ன? சாரி சொன்னா என்ன ஆகி போன உயிர் வந்துடுமா? என்ன இவ்வளவு மழுங்கத்தனமா அடிமட்டத்திற்கு கொண்டு போகிறீர்களே அரசியலை ஏன் என்று கேட்கிறேன். சரி, உனக்காகத்தான் இதெல்லாம் புரியவில்லையா? ஒரு அறிவுடையவனையாவது வைத்து கொண்டு அவனையாவது ஆர்ப்பாட்டங்களுக்கும் கூட்டங்களுக்கும் யோசனை சொல்வதற்கு ஏற்பாடு செய்து அவனை அறிவுடைய மனிதனுடைய நல்ல ஒரு புதிய சிந்தனைகள். நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? போலீஸ் அமைப்பை மாற்ற வேண்டும், தி சிஸ்டம் இஸ் ராங் என்று சொல்ல வேண்டும். நீ இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிஸ்டம் இஸ் ராங் என்று நீ சொல்லவில்லை. வெள்ளைக்காரன் வைத்திருக்கிற அதே சிஸ்டத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மாற்று. நான் முதலமைச்சராக வந்தால் மாற்றுவேன், மாற்றி அமைப்பேன், அதுக்கு ஒரு கமிஷன் அமைப்பேன். இது எப்படி தவறு செய்யாமல் இந்த போலீஸ் நடந்து கொள்ள முடியும் என்பதற்கான தவறு அவன் செய்வதற்கே காரணம். ராஜாஜி காலத்தில் ஒருவன் போய் கொலை செய்து விடுவானா? 24 லாக்அப் மன்றர்கள் ராஜாஜி காலத்தில் நடக்க முடியுமா? காமராஜர் காலத்தில் நடக்க முடியுமா? விடுவார்களா அவர்கள்? மேலிருந்து கீழே வரை தோண்டி எடுத்து விடுவார்கள். அவனெல்லாம் என்ன கதிக்கு ஆளாவான்? செய்தவன் எல்லாம் பயப்படுவானா இல்லையா? இவருடைய ஆட்சியில் இது ஒரு திட்டத்திட்ட ஆட்சி, போலீஸை தவறாக பயன்படுத்துகின்ற ஆட்சி. ஆகவே போலீஸ் தவறாக செயல்படுகின்ற போது அதை பூசி முழுவதுதான் இந்த ஆட்சியினுடைய தன்மை. ஆகவே தி சிஸ்டம் ஷுட் சேஞ்ச் என்று சொல்ல வேண்டிய விஜய் அதை சொல்வதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் சாரிகள் 24 பேரிடம் சாரி கேட்ட பிறகு அந்த உயிர்களெல்லாம் அமைதி அடைந்துவிடும், உயிருக்கு உயிர் கிடைத்துவிடும், நீதிக்கு நீதி கிடைத்துவிடும். இது ஒரு எதிர்கட்சி. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதை ஒரு முன்னாடியே செய்திருக்கலாம். ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு 10 பேர் இருப்பார்கள், ஒன்றுமில்லை. அவர் ஆரம்பத்திலேயே செய்திருக்கலாம். இதுக்கு எவ்வளவு காலத்தை வீணாக்கி தாமரை சேர்ந்து விழாப்பழத்தில் இருந்து இதை முன்னாடியே செய்திருக்கான். சரி, செய்யட்டும். அதனால அவரவருக்கு ஒரு ஃபாலோவிங். தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா இப்ப அதிமுக உரிமைக்கு வர முடியாது இல்ல? அவர் அதேதான், உரிமைக்கு வர முடியாது. இப்பொழுது நான் தான் அந்த இடத்திற்கு என்று சொல்ல முடியாது, அந்த சின்னம் எனக்கு என்று சொல்ல முடியாது. தனி கட்சி ஆகிவிடும், தனி சின்னங்கள் ஆகிவிடும். இப்படியே இதற்கு நாம் போராடி இதையெல்லாம் செய்து விடலாம் என்று நினைத்தால், அமித்ஷா கையில் இருக்கிறார், செய்து விடுவோம் என்று நினைத்தால் நடக்கவில்லையே. அமித்ஷா உனக்கும் பேப்பேன், உங்கள் அப்பனுக்கும் பேப்பேன் என்று சொல்லுகிறாள். இவரை நம்பி இவருடைய அரசியல் வாழ்வு பாழாகிவிட்டது. வெளியே வந்தவுடனே ஆரம்பித்திருந்தால், சசிகலா ஆரம்பித்திருந்தாலும் அது வெற்றி பெற்றிருக்கும். ஓரளவுக்கு, பெரிய அளவுக்கு வருவது என்பது அது சமூகம் சார்ந்து ஒரு வகையாக வெற்றி பெறுவதற்கு அது துணையாக இருந்திருக்கும். சசிகலாவுக்கு அது ரொம்ப இன்னும் எளிதாக இருந்திருக்கு. ஏனென்றால் அவர் அதிகாரத்தில் 20-30 ஆண்டுகள் இருந்தவர். அதனாலே அவர் என்னென்ன செய்தார், எப்படி நடந்தார், அதிகாரத்தினுடைய இன்னொரு மறுமுனையாக இருந்தவர், இன்னொரு நிழலாக இருந்தவர், அதிகாரத்தின் நிழலாக இருந்தவர். ஆகவே அவரும் செய்திருக்கலாம். இது நான் அதிமுக கொடி மட்டும்தான் கட்டிக்கொள்வேன், அதிமுகவுக்கு மட்டும்தான் பொதுச் செயலாளராவேன் என்று சொன்னால் விடமாட்டார்கள். நல்லதோ கெட்டதோ நீங்கள் உண்டாக்கி வைத்த ஆளாக இருந்தாலும் அரசியலினுடைய போக்கு என்பது வேறு. ஆகவே சசிகலாவும் வீணாக்கினார்கள் பொழுதை, அதே மாதிரி ஓபிஎஸும் வீணாக்கினார். தினகரன் ஏற்கனவே எல்லாம் செய்து பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை, அவ்வளோதான், ஒன்றும் நடக்கவில்லை. அந்த கட்சியெல்லாம் இருப்பதை யாரும் கவனத்தில் கொள்வதில்லை. கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றவர்கள் யாரும் அவர்களை அழைப்பதில்லை. என்ன பயன்?
அப்படித்தான் நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன், கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் பேசுவது எவனும் கேட்கிறது. பிரம்மாண்டமாக இருந்தால் விஜய் போல பெரிய நடிகராக இருந்து 70 எம்எம்முக்கு அந்த பிம்பம் பெருக்கப்பட்டு அதுக்கு காரணமாக ஒரு பெருங்கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை செம்மைப்படுத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தால் ரொம்ப அந்த கூட்டம் பயன்படும். நான் சொல்கிறேன், இயற்கையாக உங்களுடைய 70 எம்எம் பிம்பம் இதன் காரணமாக உருவான கூட்டத்தை நீங்கள் கொள்கை வழிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் சும்மா அவன் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் ஆட்சி மாதிரி தான் அந்த ஆட்சி நடக்கும் சொல்ல வேண்டாமா? மாறுதலை நோக்கி நாம் அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறோம். நேர்மை தான் நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை. எவனாவது அங்கே போனால் நாம் காசு அடிக்கலாம், பணம் அடிக்கலாம், வசதியாக ஆகிவிடலாம், திமுகவில் ஆகவில்லையா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பவர்கள் என்னுடைய கட்சிக்கு வர வேண்டாம். அப்புறம் இப்போவே நீ 5 கோடி வேண்டுமா, 10 கோடி வேண்டுமா, நீ 2 கோடி பணம் கட்டுகின்றவனுக்கு தான் வேட்பாளர் என்கின்ற நிலையெல்லாம் நீங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றதை பார்த்தால் அப்புறம் இதுதான் நீங்களும் செய்ய போகிறீர்கள். என்ன சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க வேண்டும். இந்த திஸ் சிஸ்டம் ஷுட் சேஞ்ச், இட் ஷுட் பி சேஞ்ச் என்று பேச வேண்டியதற்கு பதிலாக மன்னிப்புகள், சாரி சொல்லு என்று சொன்னால் எவ்வளவு பொக்கையாக இருக்கிறது என்று பாருங்கள். இட் இஸ் டைல்யூட்டட், பொக்கையாக இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்த முனைப்பை உண்டாக்க வேண்டுமோ அந்த முனைப்பை அவருடைய பேச்சு உண்டாக்கவில்லை. எங்கே தவறு நடந்திருக்கிறது? போலீஸ் சிஸ்டம் இஸ் ராங், ஸோ அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது பேசு. என்ன சாரி கேட்குற? காளையா மேய்ச்சிட்டா சாரி கேட்குறதுக்கு? உயிரிடா போயிருக்கிறது, கொன்று விட்டு சாரின்னு சொல்வியா? காலை மேய்ச்சிட்டு சாரின்னு சொன்னால் சரி பரவாயில்ல, சரியா, அதனால என்ன என்று சொல்லலாம். உயிரை எடுத்து விட்டு சாரி சொல்வியா? சாரி சொல்வதற்குரிய களமா அது? இந்த முதலமைச்சருக்கு ஏதாவது உணர்ச்சி இருக்கிறதா? ஒரு உயிர் போயிருக்கிறது, 24 பேருடைய உயிர் போயிருக்கிறது, சாரி சொல்லுகிறாயே. ஆழமும் தெரியவில்லை, ஒரு போலீஸை கையாளவும் தெரியவில்லை என்று இல்லை. திருட்டுத்தனம் செய்வதற்கு ஏற்ப இந்த போலீஸை உருவாக்கி வைத்திருந்தால் அது இப்படித்தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எதிர்க்கட்சி சொல்வதற்கு பதிலாக அவர் மற்றவர்களுக்கும் ஜாடி சொல்ல வேண்டும் என்று இவர் சொன்னால் அப்புறம் அந்த அறிவு சிந்தனை மட்டம் அதே மாதிரி இருக்கிறது என்பது பொருள். அவ்வளவுதான், வேற என்ன அதுல சொல்வதற்கு இருக்கிறது? இவருக்கு அது நடந்து விட்டால் நீதி கிடைத்து விட்டது. அவ்வளவு பேர் தூக்கில் தொங்க வேண்டும், இனி ஒரு கொலை லாக்கப்பிலே நடக்கக்கூடாது, அவ்வளவு பேரை விளக்குக்கு பத்தில கொண்டு வந்து தூக்கு போட வேண்டும் என்று பேச வேண்டிய பேச்சுக்கு பதிலாக இவர்களுக்கெல்லாம் ஏதாவது கொடு என்று பேசிக் கொண்டிருப்பதற்கு எதற்கு ஒரு புதிய, என்ன புதிய சிந்தனை, புதிய கட்சி என்று கேட்கிறேன். நான் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையாக பேசுகிறேனே தவிர ஒன்றை பேசுவதற்கு முன்பு சும்மா எவனாவது எழுதி தந்ததையே நாம் பேசக்கூடாது, நாமும் சிந்திக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தனி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அமித்ஷா உறுதியா சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு. ஆனா நான் ஒன்று சொல்றேன், 13 வருஷத்துல பொண்ணு சடங்கான்னு மாப்பிள்ளை தேடப்படாது. 108 மாப்பிள்ளை வந்து போவேன். என்ன நீ தேடிக்கொண்டே இருப்பாய், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவனை மாற்றவன் எதுக்கு? ஏன் நம்ம 22 வருஷத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினா டக்குன்னு அமையும், 1 மாதத்தில் திருமணம் செய்யலாம். ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணியை உருவாக்கி கொண்டு நான் எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும்னு அவர் சொல்றதும் கிடையாது என்று இவர் சொல்வதும் அமித்ஷாவுக்கு புரிய வேண்டும். நம்மளுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தால் கூட்டணி ஆட்சி என்று நாம் சொல்வதை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் தனி ஆட்சி, எங்களுடைய தனி கட்சி பெரும்பான்மை வரும், ஆகவே நாங்கள் ஆட்சி அமைப்போம், தேர்தலில் வாக்கு சிதறாமல் இருப்பதற்கு தான் கூட்டணி என்று அவன் சொல்லுகிறானே. இது அமித்ஷாவுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டா சொல்ல வேண்டும், சொல்லப்படுவதே அமித்ஷாவுக்கு தானே. அப்புறம் உன்னுடைய பலம் இதுதான். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், போன தேர்தலில் ரொம்ப கேடு. போன தேர்தலில் இந்த அண்ணாமலை திமுக 40க்கு 40 வந்ததற்கு காரணமே அண்ணாமலை தான். இல்லைன்னா 40க்கு 40 வந்தே இருக்காது. ஒழுங்காக அதிமுகவோடு பாமக சேருவது என்று ராமதாஸ் எடுத்த நிலைப்பாட்டின்படி போயிருந்தால் குறைஞ்சது சொல்லுவேன், அந்த பெருக்கத்தில் இன்னும் கூடுதல் இடங்கள் வரலாம். குறைந்தது இந்த வாக்கு விழுந்த அடிப்படையில் நாம் சிந்தித்தால் 7 எம்பி ஏடிஎம்கேக்கு வந்திருப்பான், 3 எம்பி பாமகவுக்கு வந்திருப்பான். இந்த அண்ணாமலை போய் அதிமுகவை பலவீனப்படுத்தி, நான் சொல்கிறேன், நீ அறிவுடைய மனிதனாக இருந்தால், ஒரு கட்சி தலைமைக்குரிய கூறு உனக்கு இருந்தால் ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும். எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தால்
அதனுடைய விளைவு அந்த அரக்கத்தனம் ஆளுங்கட்சிக்கு கூடிவிடும். ராவணன் ஆட்சியில் இருக்கிறான், அந்த ஆட்சி போக வேண்டும், என்ன ராவண வதம் நிகழ வேண்டும் என்று நினைக்கின்ற நீ ராவணனை எதிர்த்து சக்திகளை குவித்து போராடுவாயா? அதை விட்டுவிட்டு ராவணனை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனிதனை பலவீனப்படுத்துவாயா? நீ எடப்பாடியை பலவீனப்படுத்தினாய் சென்ற தேர்தலில். அவர்களுடைய கூட்டணியை முன்பக்கம் எடுத்துக்கொண்டாய். ஏதோ அன்புமணியிடம் சொல்லி வழக்குகளை தளர்த்துகிறேன் என்றோ அல்லது உங்களுக்கு வேண்டிய பணம் தேர்தலுக்கு தருகிறேன் என்றோ சொல்லியோ எப்படியோ நீ அவரை சரி கட்டி விட்டாய். ஒன்றுமில்லாமல் உன் கட்சி பெரிய பலம் என்று கருதி அவர் வந்திருக்க மாட்டார். அதுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். இதனுடைய விளைவாக பாமக ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. பாமக உடைவதற்கே காரணமாக இருந்தது அண்ணாமலை வகுத்த ஸ்ட்ராட்டஜி. எங்கேயாவது உலகத்தில் ராவணனை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகின்ற ஒருவன் ராவணனை எதிர்த்து போராடுகின்ற ஒருவனை பலவீனப்படுத்துவானா? சொல்லு. எடப்பாடியை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கு நீ தயார் செய்வாய் என்று சொன்னால் முதலில் நீங்கள் வருவீர்களா இல்லையா என்றே ஐயம் ஏற்பட்டு விடுகிறதே. அவனை வலுவாக வைத்துக்கொண்டு 40க்கு 40 இடத்தையும் அவனை வெற்றி பெற வைத்தது யார்? அண்ணாமலை தானே. ராவணன் முழு வெற்றி பெற்றதற்கு யார் காரணம்? அண்ணாமலை தான் காரணம். ஆகவே அண்ணாமலை ஒரு விதத்திலே தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு ராவணனை வதம் செய்து ராவணனை வீழ்த்தி ராவணனுடைய இடத்தை பிடிப்பதற்கு பதிலாக ராவணனை எதிர்த்து போராடுகின்ற ஒருவனை நசுக்கி அவனை தலையெடுக்க விடாமல் செய்து நீ எந்த காலத்தில் வருவாய்? இன்னும் 15 ஆண்டுகளாகும். பிஜேபி இந்த மண்ணில் கால் உண்டும் என்று நான் நினைக்கவில்லை. கோதுமை இந்த மண்ணில் விளையாதது போல 15 எடப்பாடியை பலவீனப்படுத்தியது மிச்சம். இன்னொரு 10 ஆண்டுகள் ஸ்டாலின் நாடாளுவதற்கு ராவண வதம் நடக்கவில்லை என்று சொன்னால் இது அண்ணாமலையினுடைய குறைபாடு தான். அண்ணாமலை எல்லாரும் சொல்லுகிறார் கட்சியை வளர்த்தார்கள். என்ன வளர்த்தாய்? எதிரியை பலவீனப்படுத்துவதா? அதை விட்டு விட்டு கூட இருக்கின்றவனையெல்லாம் பலவீனப்படுத்தி இது என்ன அரசியல்? நீ செய்த அரசியல் அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற அரசியல். திமுகவை பலவீனப்படுத்துகின்ற அரசியல் இல்லை. உன்னுடைய எதிரி ராவணன் இல்லை, நீ ராமனையே பலவீனப்படுத்துவாய். முட்டாள்தனமான அரசியல். அதனுடைய விளைவாகத்தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் அப்படி பம்மலாக இருக்கின்றன. நிச்சயமாங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி.